ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற வீடியோ தான். ஸோ மீட் அ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்ற இந்த சேனலில் இந்த வீடியோ இப்போ தான் ஜஸ்ட் பார்த்து முடித்தேன். ஒரு 34 மினிட்ஸ் கிட்டான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஹோம்லெஸ் கப்புள்ஸ், அதாவது வீடு இல்லாமல் நான் பிரிட்ஜு கீழே தங்கியிருக்கவங்க, வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் அங்கே கிடைக்க இடத்துல தங்கியிருக்கவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க படுற கஷ்டம், அதை பற்றிலாம் ஒரு வீடியோ. இப்போ தான் உட்காந்து பார்த்தேன். ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஸ்டேட் போகிற அளவுக்கு இருந்துச்சு. லிட்ரலி டெப்த்தாக அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த சேனலில் இவங்க போட்டிருந்தாங்க. வீடியோக்கோ இல்லை இந்த சேனலுக்கோ நான் ஏதோ ப்ரொமோஷனோ அதெல்லாம் எதுவும் பண்ணலை. இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த மீட் அ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்ற இந்த சேனல் வச்சுருக்கோங்க. இப்போ உள்ள வீடியோ கிடையாது, இது ஒரு 2 இயர்ஸ் ஓல்டு வீடியோ தான். உமன் சேஃப்டிலேருந்து என்னென்ன அநியாயம் நடக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கிடச்சி சாப்பிட்றது கூட எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு இது நியூஸ் சேனலில் கூட, பெரிய பெரிய நியூஸ் சேனலில் கூட கவர் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி டாப்பிக்கை. நார்மல் யூடியூப் பேஜ் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி டாப்பிக்கை கவர் பண்ணது ஹாப்பியாக இருந்தது. சில பேர் சொல்லுவாங்களே, சில பேர் வாழ்க்கையை பார்க்கும்போது தான் நம்ம இருக்கிற வாழ்க்கையை எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணுன்ட்டு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அந்த தாட்டை கண்டிப்பாக கொண்டு வரும். நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும். ஜஸ்ட் 35 மினிட்ஸ் தான். டூ செக் இட் அவுட். நான் வேணா அதோட லிங்க் எதுலாவது நான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நான் போட்டு விட்றேன்.